நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் திருமகளின் திருநாமங்கள் 1000 என்ற தொகுப்பிலே 281வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். நம் காலத்திலேயே வாழ்ந்த மகான்களில் ஒருவர் காஞ்சி மகா பெரியவாள் என்று போற்றப்படும் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். பரமாச்சாரியர்கள் என்றும் பெரிய பெரியவா என்றும் மகா பெரியவாள் என்றும் அன்புடன் பலர் இவரை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். நெறியோடு வாழ்ந்து மக்களுக்கு நன்னெறியை உபதேசித்த மகான். இவர் பக்கலிலே மிக பக்தியோடு ஒருவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கொண்டிருந்தாராம். பெரியவாள் அவரிடம் விசாரித்தார். அவருடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்டார். அவர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ரயில்வேயிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் பெயர் என்ன? சரி, நம்ம வசதிக்காக அவரை ரயில்வே ராஜகோபாலன் என்று அழைப்போம். அந்த ரயில்வே ராஜகோபாலன் ஒவ்வொரு விடுமுறையிலும் மடம் எங்கே முகாமிட்டிருந்தாலும் அங்கே வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணுவார். பரவசத்தோடு நிற்பார். அவர் ஒரு வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்தவர். வேறு இருந்தாலும் சுவாமியிடம் ரொம்ப ஈடுபாடு. அவர் மடத்துக்கு வந்து பணிவிடை செய்வார். விடுமுறை என்றால் தப்பாமல் அவரை பார்க்கலாம். ஒரு முறை மகா பெரிவாள் அவரிடம் கேட்டார், ஏன்பா, நான் எங்கே முகாமிட்டிருந்தாலும் நீ வந்துடுறையே, ஒரு ஞாயிற்றுக்கிழமைனாலும் ஒரு விடுமுறைனாலும் இங்கே தான் இருக்க, உனக்கு செலவு போக்குவரத்து உன்னுடைய குடும்ப செலவுக்கு போக கட்டுப்படியாகி வரதான்னு கேட்டார். ரயில்வே ராஜகோபாலன் சொன்னார், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் ரயில்வேயில் வேலை செய்கிறேன்னு. ரயில்வேயில் வேலை செஞ்சால் சுவாமிகளே எங்களுக்கு பாஸ் கொடுப்பாங்க, அந்த பாஸ்னால் எனக்கு போக்குவரத்து செலவு கிடையாது, எனவே எல்லா இடத்துக்கும் வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணி நிறைவு பெறுகிறேன்னு சொன்னாராம். உடனே அவள் பாருங்கோ, பெரிய துறவியாக இருந்தாலும் உலகில் உள்ள பல நுட்பங்களையும் அவளுக்கு தெரிஞ்சிருது. ஏன்பா ராஜகோபாலா, உனக்கு பாஸ் கொடுத்தாங்களான்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாஸ் கொடுப்பாங்க, எத்தனை முறை நீ இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். சுவாமிகளே 3 பாஸ் கொடுப்பாங்க. அதாவது 3 ஞாயிற்றுக்கிழமை நீ என்னை வந்து பார்ப்பதற்கு உனக்கு ரயில்வேயில் பாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய கணக்குப்படி 20 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு நீ, இப்போது மீதி 17 தடவை நீ தானே செலவழிச்சிருக்க அப்படின்னு சுவாமிகள் கேட்டாங்க. அவர் கொஞ்ச நாள் பதில் சொல்லலை. சுவாமிகள் மறுபடியும் அவரை ஆழ நோக்கினார். உடனே அவர் சொன்னார், இல்லை சுவாமிகளே, நாங்களாம் ரயில்வேயில் தானே வேலை செய்கிறோம், இந்த பாஸில் என்ட்ரி போட்டால் தான் கணக்கில் வரும், எல்லோரும் என்னுடைய ஊழியர்கள்லாம் என் நண்பர்கள் தானே, அதனால் என்னை பார்த்த உடனே பாஸை கேட்டு என்ட்ரி போட மாட்டாங்க, டிக் அடிக்க மாட்டாங்க, ஆகையினால் இந்த பாஸ் இன்னும் பயன்படுத்தாத மாதிரி தான் கணக்கில் இருக்குது, நான் இன்னும் எத்தனை தடவை வந்தாலும் இந்த வசதி பண்ணி கொடுப்பாங்க என்னுடைய நண்பர்கள். பெரியவாள் அவர் தீர்க்கமாக பார்த்தார். அப்போது 3 முறை உனக்கு ரயில்வே பாஸ் கொடுக்குறாங்க. இந்த ரயில்வேக்காரங்களுக்கு பாஸ் இருப்பது நம்மை போன்ற பொதுஜனங்களுக்கு ஒரு பொறாமை உண்டாக்குறது. வேடிக்கையாக கூட ரொம்ப பேர் கேட்பாங்க, எந்த ஹோட்டல்லையாவது ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஹோட்டல் தின்பண்டம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு கடிதங்கள், கவர், இன்லன் லெட்டர் இதெல்லாம் ஃப்ரீயாக தராங்களா, ரயில்வேக்காரங்களுக்கு மட்டும் இது 3 பாஸ் கொடுக்குறாங்களே வருஷத்துக்கு அப்படின்னு பொறாமப்படுறவங்களும் இருக்காங்க. அது ஏதோ அவங்களுக்கு ஒரு ரயில்வேயில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரயில்வேயில். ஆனால் இவர் அதை துருபயோகம் பண்ணுறார் தப்பாக. 3 முறை போகலாம் பாஸ்னா, இவர் 20 முறை ஏற்கனவே பெரியவாள் கணக்குப்படி வந்தாச்சு. எனவே பெரியவாள் கேட்கிறார், அப்பா 3 முறை உனக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க, மீதி 17 முறை நீ ரயில்வேயையும் ஏமாற்றி உங்கள் நண்பர்களோ துணையோடு இங்கே மடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்க இல்லையா? அவர் ஆயத்தரக்கில் பேசாமல் இருந்தார். உடனே பெரியவங்க சொன்னாங்க, பெரியவாள் சொன்னால், பையா ராஜகோபாலா, இந்த 17 முறை நீ டிக்கெட் இல்லாத பயணம் செஞ்சுருக்க, அது நியாயமில்லாத முறை. நீ என்ன நினைக்க, இப்படி நியாயமில்லாத முறையில் என்னை வந்து தரிசனம் பண்ணினாலோ
அல்லது இந்த மடத்தில் பணிவிடை செஞ்சாலோ உனக்கு இறைவன் அருள் கிடைக்கும்னு நம்புறியா நீ? நான் இதை ஆதரிக்க முடியுமா? உனக்கு எவ்வளவு பாசு இருக்கோ அந்த பாசு கூட நாளைக்கு உன் குடும்பத்துக்கு தேவைப்பட்டதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு முறை 2 முறை மடத்துக்கு வா, மற்ற முறை எங்கே இருந்தாலும் என்னை நினச்சிட்டாலே போகிறோம். அதனால் இங்கே நேரம் தான் வரணும் அப்படிங்கிறச்சே நேர்மையான வழியில் தான் வரணும். இப்படி நியாயமில்லாத ஒரு முறையில் நீ இங்கே வந்து தரிசனம் பண்ணுவதும் உனக்கு நான் அருள் பண்ணுவதும் கூட அநியாயமாயிடும். ஆகையினால இதை மனசில் வச்சுக்கோப்பா, போயிட்டு வா. இந்த மாதிரி இனிமேல் பாஸ் என்ட்ரி பண்ணாமல் வரக்கூடாது. உனக்கு நீ ஒரு வைஷ்ணவனாக இருக்க, உனக்கு ஒரு கதை தெரியுமா அப்படின்னு பெரியவா கேட்டாங்களாம். வைஷ்ணவனாக இருக்கிற தனக்கு என்ன கதை சொல்ல போகிறாங்க பெரியவங்க? இவர் ஏற்கனவே தவறு செஞ்சவர் கொஞ்சம் கூறி நிற்கிறார். அதனால் பெரியவா இப்போ ஒரு கதை சொல்கிறார். ராமானுஜர் காலத்தில் நடந்த வரலாறு நான் கேட்டிருக்கேன். கும்பகோணத்தை சொல்லுவாங்க. நான் கும்பகோணத்தில் ரொம்ப நாள் இருந்தேன். இளமையில பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போது நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர்களோட பேச்சுவாக்கில் இந்த வரலாறு சொல்லியிருக்காங்க. ராமானுஜர்கிட்ட உரங்காவிலி தாசர் அப்படின்னு ஒரு இருந்தார். அவர் வந்து அந்தணர் அல்லாதவர். அதனால ராமானுஜர் போர் வீரர். அவர் ராமானுஜர்கிட்ட ரொம்ப பக்தி வச்சுருந்தார். ராமானுஜரும் அவர்கிட்ட ரொம்ப அருள் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு 2 மருமகன்கள் இருந்தாங்களாம். தெரியுமா ராஜகோபால் அவனுக்கு? அந்த 2 மருமகன்களும் சோழ மன்னன்கிட்ட படைத்தளபதியாக இருந்தாங்க. அங்கே படைத்தளபதியாக இருந்த பொழுது அவர்களுக்கு ராமானுஜர் மடத்தில் உள்ள பக்தியையும் ரங்கநாதனுடைய ஈடுபாடும் மன்னனுக்கு தெரிய வந்தது. உடனே மன்னன் என்ன பண்ணால், நீங்கள் 2 பேரும் மடத்திலேயே போய் ராமானுஜர்கிட்டே இருங்கள், நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றேன் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். அவங்க 2 பேரும் ராமானுஜர் மடத்திலே வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் முதல் தேதி சம்பளம் கொடுக்குற முதல் தேதியில் ஆளுக்கு எத்தனை பொற்காசோ அத்தனை பொற்காசு சம்பளமாக மன்னன் அனுப்பிச்சிட்டான். அந்த 2 பேரும் அந்த பொற்காசுகளை எடுத்து ராமானுஜர் திருவடி வாரத்தில் வந்து வச்சு வணங்கினாங்களாம். இது ஏது அப்படின்னு ராமானுஜர் கேட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த 2 பேரும் அந்த பொற்காசுகளை எடுத்து ராமானுஜர் திருவடி வாரத்தில் வந்து வச்சு வணங்கினாங்களாம். இது ஏது அப்படின்னு ராமானுஜர் கேட்டார். இது எங்கள் சம்பளம். சம்பளமா? நீங்கள் உங்கேயும் வேலை செய்யலையே, மடத்தில் தான் இருக்கீங்க, மடத்தில் தான் ஏதோ பண்ணிவிட செய்கிறீங்க, உங்களுக்கு ஏது சம்பளம் அப்படின்னு ராமானுஜர் கேட்டாராம். இல்லை, மன்னன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான், நீங்கள் மடத்திலே இருங்க, நான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஆக மன்னனுக்கு எந்த பணியும் செய்யலை நீங்கள், ஆனால் மன்னன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான். அது பணி இல்லாமல் வர சம்பளம், அந்த பணம் மடத்துக்கு தேவையில்லை. அதனால் மன்னன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, இந்த மடத்தில் என்ன வசதியோ அதை நாங்கள் பண்ணித்தரோம், இங்கே பணி செய்கிறதுக்கு அப்படின்னு ராமானுஜர் தீர்மானமாக சொல்லிட்டாராம். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், அவன் 2 பேரையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் என்னோட வாங்க, இன்றைக்கு ரங்கநாயச்சி தாயாரை சேவித்து இனிமேல் இந்த மாதிரி பிழை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள், பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாராம். ராஜகோபாலா, இந்த கதை உனக்கு என்ன நீதியை சொல்கிறது? ராமானுஜர் என்ன நெறிய புகட்டினார், அதே மாதிரி தான் நாங்களும் துறவிகள் இருக்கணும், உனக்கு தர்மத்தை சொல்லணுமா இல்லையா என்று அவரை சொல்லி ஆசி பண்ணி இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி எச்சரித்து அனுப்பிச்சாலாம் மகா பெரியவாள். இதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருந்தார், ஒரு நீதி அரசர். அவர் சாதாரணமாக ஒரு மாவட்ட தலைமையில் இருக்கிறவர். அவருக்கு அந்த காலத்தில் நேர்மையானவங்க தானே. அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுது. ஒரு ஜோசியர் சொன்னார், ஒரு பரிகாரம் உங்களுக்கு, நீங்கள் சுந்தரகாண்டம் உங்கள் வீட்டில் ராமாயணம் பாராயணம் பண்ணணும், ஒரு சாஸ்திரிகளை வச்சு ராமாயணம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு சாஸ்திரிகள் வச்சா எவ்வளோ செலவழியும்னு கேட்டார். அவர் ரொம்ப சிக்கனமானவர். அவரும் ஒரு அட்லீஸ்ட் அந்த காலத்தில் அவருக்கு 50 ரூபாயாவது சம்பாவனை பண்ணணும், ஒரு ராமாயணம் 7 நாள் பாராயணம் பண்ணினா அப்படின்னு சொன்னாங்க. 50 ரூபாய் அவருக்கு அப்போ பெரிய பட்ஜெட். என்ன செய்யலான்னு யோசிச்சிருந்த பொழுது ஒரு கேஸ் அவர் முன்னாடி வந்தது, நியூசன்ஸ் கேஸ் அப்படின்னு அந்த காலத்தில் பிடிப்பாங்க. அப்படியே அவர் முன்னாடி ஒரு பண்டிதரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நியூசன்ஸ் கேஸ். அவர் எங்கேயோ அவசரமாக மாட்டிக்கிட்டார், அதனால் அவரால் அடக்க முடியலை. அப்படிப்பட்ட நிலைமையில் பொது இடத்துல ஒரு மூலையில் அவர் தன்னுடைய இயற்கையின் குரலுக்கு பதில் கொடுத்துட்டார். அவரை போலீஸ்காரன் பிடிச்சிட்டு வந்து போட்டான். கேஸு இவர் முன்னாடி வந்தது, நியூசன்ஸ் கேஸ். அப்போது அவர் ஜட்ஜி அவரை பார்த்தார், உன்னை விடுதலை பண்ணிடலாம், நீ ஒரு ராமாயணம் வந்து நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணிடு அப்படின்ட்டார். அவர் சரின்னு சொல்லிட்டார். விடுதலைக்கு விடுதலையாச்சு. ஏதோ அவர் வீட்டில் ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். 6 நாள் ஆகிட்டுதான்.
அப்போது அந்த ஜட்ஜினுடைய கனவு, அந்த 6வது நாள் இறுதியில் கனவுல பார்த்தா திருமையம் அப்படின்னு புதுக்கோட்டையில் நடக்கிறது இந்த வரலாறு. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு திவ்ய தேசம். திவ்ய தேசம் என்றால் ஆழ்வார்கள் பாடியது. 108 திவ்ய தேசம் சொல்கிறாங்களே. திருமையம் என்பதாக அதெல்லாம் ஊமைத்துறை அந்த திருமையம் கோட்டையில் ஒளிந்திருந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அந்த ஊமைத்துறை அங்கே ஒளிந்திருந்தார். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் தான் கட்டபொம்மனை, புதுக்கோட்டை அரசர் தான் கட்டபொம்மனை காட்டி கொடுத்தார், அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த திருமையத்தில் திவ்ய தேசம், அழகான திவ்ய தேசம். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த சத்தியமூர்த்தி என்று பெயர். அங்கே இருக்கக்கூடிய பிராட்டிக்கு உய்யவந்த பிராட்டி, உய்யவந்தாள், உஜ்வல நாயகி என்று பெயர். அவள் நீதி அரசர் கனவில் வந்து நின்னாங்களாம். பையா, லஞ்ச ராமாயணம் வஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்தபடி ராமாயண பாராயணம் பண்ணுறவரை அவரை தண்டிக்கிறதுக்கு பதிலாக எனக்கு ராமாயண பாராயணம் பண்ணி விட்டுவிடேன்னு சொல்லி, இப்படி ஒரு லஞ்சம் வாங்கி வஞ்சம் பண்ணாத அப்படின்னு உய்யவந்த நாச்சியார் அவருடைய கனவிலே சொன்னவாறே மறுநாளைக்கு அவருக்கு உரிய சம்பாவனை பண்ணி அவர் சார்பில் ஒரு ஃபைனையும் தானே கட்டினாராம். இப்படியெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்களா, நெறியான முறையில் தான் அம்மா தாயாரை வழிபடணும். அது லக்ஷ்மி தேவி நியாயமான முறையில் வழிபடப்பட வேண்டியவள் என்று முனிவர்கள் இந்த 281வது திருநாமமாக தாயாருக்கு அமைச்சிருக்காங்க. அவளுக்கு தர்ம சேவியா என்று இந்த 281வது திருநாமம் அமைகிறது. இதற்கு விளக்கமாக நான் எழுதிய ஸ்லோகத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். நியாயேன மார்க்கேண சரத்பிரேஷா சம்சேவியமானா வரதா ஜத்தேஷாம் விபாதி தேவீதி விபாதி நாம தத்தர்ம சேவியேதி சமுத்திர புத்திரியாக. விளக்கம். அறநெறியோர் அணுக நிற்பவள் அன்னை, எனவே அவள் தர்ம சேவியா. அறநெறி வழுவாது அவளை பணிந்து வாழ உயவந்தாளை நினைத்து கொள்ளுங்கள், இந்த திருநாமத்தை ஜபியுங்கள், அந்த உறுதி நமக்கு கிடைக்கும். எங்கே? என்னுடன் கலந்து ஜபியுங்கள். தர்ம சேவியாயை நமஹா. நன்றி, வணக்கம்.